நிமிந்து பாருங்க சார் முகத்தை. அதிகமா விளையுது, அதுக்கு பதிலா நீங்க எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், சிறுதானியங்கள் ஊக்கத்தொகை கொடுங்கன்னு சொல்றாங்க. இவங்க ஜனவரியில வந்த கடிதத்தை ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாம் வச்சுட்டு ஏப்ரல்ல வெளியிடுறாங்க. அப்ப தேர்தல் அரசு முதல்வர் பண்ணதானே, அதுக்கு ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடரே நடந்தது. அந்த கூட்டத்தொடர்ல கேள்வி எழுப்பிருக்கலாம், பிரச்சனை ஆகிக்கிற எதுவுமே செய்யாம இவங்க வந்து நெல்லுக்கு ஊக்கத்தொகை கொடுக்காத மறைக்கிறதுக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக மத்திய அரசாங்கத்து மேல பலி போடுறாங்க. உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் ஆட்சி காலத்துல 5 ஆண்டுகள்ல 2 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் பண்ணிருக்காங்க. அந்த 2 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணும்போது ஒவ்வொரு கிலோவுக்கு ₹1, 23 வாக்குறுதி 73 நிறைவேற்றவே இல்லை. அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு நாங்க 5 வருஷத்துல 1,94,000 கோடி விவசாய தனி நிதிநிலை அறிக்கை மூலமாக ஒதுக்கியிருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மை என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல்ஃப், அதாவது இது விவசாய பொருள் வச்சுக்கோங்க. இந்த பொருளோட விலை ₹100 அப்படின்னா, இந்த பொருளோட ₹100 எடுத்துக்கங்க, ₹400 கொடுத்து வாங்குறாங்க. ₹100 மதிப்புள்ள பொருளை ₹400 கொடுத்து வாங்குறாங்க. அந்த பொருளோட தரம் இருக்குது பாத்தீங்கன்னா வெறும் ₹50 தரம் தான் இருக்கு. சரி, ₹500 தரம் உள்ள பொருளை ₹350 கூடுதலா கொடுத்து ₹400 வாங்குறாங்களே, அந்த பொருளால் எல்லாரும் வந்து அப்படின்னா